ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री राम नाम संकीर्तन की जय. गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा. जय जानिकांत स्मरणम जय जय राम राम. हर हर नम पार्वती पदये हर महादेवा. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सकल साधुमल्ली की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुवर्ण भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादि पुण्यानि मान परम भागवतान् स्मरामि. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः. श्री श्री भगवान नाम बोधेन्द्र स्वामी की जय. श्री प्रेमेंद्र सतगुरु महाराज की जय. श्री ब्रह्म श्री सुंदर स्वामी की जय. मामलम परिवार की जय. सकल साधु की महाराज सतगुरु मुरलीधर स्वामी जी की जय. श्री प्रभुपाद की जय. सकल साधु की जय. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः. ஸ்ரீப்பதியான சீதாராமனுடைய போர் நடக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவண யஜ்ஞத்துல பாகவதம் நிறைய பேர் அதாவது இதுல ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நம்ம சனாதன தர்மத்துல ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதாவது என்னன்னா அவர்கள் என்ன விரும்புறாங்கன்னா, சில பேர் நான் பார்த்தேன், சில பேர் பதிவு போட்டிருக்காங்க பார்த்தேன். நானா எனக்கு நானே ஆத்ம விசாரம் பண்ணி, அதான் நானே எனக்குள்ள மனசுக்கு நிம்மதி எதுவோ அதை நான் தேடிக்கொண்டேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அவங்க ஒரு ஸ்தாபனத்துல போயிட்டு இருக்காங்க போல இருக்கு, தெரியல. அவன் மொத்தம் என்ன சொல்றாங்கன்னா, நிம்மதிக்கு என்ன வழினா, எனக்கு நிம்மதி கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். அது எப்படி கிடைச்சதுன்னா, இப்ப நம்ம ஆன்மீக தேடுதல்ல போய் நான் புராணங்களை படிக்கிறதோ மற்ற விஷயங்களை படிக்கிறதுல எனக்கு கிடைக்கல நிம்மதி. நானே விசாரம் பண்ணேன். நான் ஒரு குரு, இதுக்கெல்லாம் குரு கூட தேவையில்லை. நம்ம மனசு தானே பிரச்சனை காரணம். ஆனால் அந்த மனத்தை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்ற விஷயத்தை நான் தெரிந்து கொண்டேன். அதெல்லாம் இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனால் சொல்றாங்க, சரி அது தற்காலிகமாக இருக்கும், அவ்வளோதான். எப்பவுமே சாஸ்திரத்தை ஒரு பொழுதும் மதிப்பு குறைவா எடை போடக்கூடாது. ஏன்னா சாஸ்திரம் ரொம்ப ரொம்ப வசதி. அது இவங்க சரியா படிக்கல, இவங்க சரியா படிக்காமன்னா விட்டுருப்பாங்களே தவிர, இப்போ புராணங்கள்லாம் படித்தேன், இதெல்லாம் இந்து மத சாஸ்திரம்லாம் படித்தேன், நான் மெடிடேஷன் கிளாஸ்லாம் போனேன், எங்கேயுமே நிம்மதி கிடைக்கல, நானா ஒரு வழி தேடிக்கிட்டேன், இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்லாம் ஒருத்தர் பதிவு போடுறாங்க. அதை பார்த்தேன். பார்த்தோடனே ஏதோ சொல்லி ஏதோ அறியாமல் பேசுகிறாங்க. தற்காலிகமான நிம்மதி கிடைச்சிருக்கும், அதை வச்சு பேசுறாங்க. எதையுமே ஒன்று முழுசா படிச்சிருந்தா எதுவுமே நம்ம சனாதன தர்மத்தில் சொல்லக்கூடிய எந்த விஷயங்களுமே வேஸ்ட் கிடையாது, எல்லாமே பலனுடையது தான். அதை சரியா முயற்சி பண்ணி சரியான ஒரு குரு வழியில சரியான ஒரு வழியை பின்பற்றி போனாதான் அது கரெக்டான அந்த படிகளை சரியா பின்பற்றி போனாதான், அந்த படிகள் வழியில கரெக்டாக போனாதான் அவர் அடைய வேண்டிய நிம்மதி அடைய முடியும். ஏதோ நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு படிச்சுட்டு உடனே வரலன்னு சொன்னா நிம்மதி அது எப்படி வரும்? ஆனா அதுக்குதான் சொல்றது என்னன்னா, சரியா படிக்கணும். சரியா படிச்சிருந்தோம்னா தெரிஞ்சிருக்கோம். அதனால எதுலையுமே நிம்மதி இல்லை, எதை தேடினேன், என் நிம்மதி தேடினேன் கிடைக்கல, இப்போ நானும் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றா போல. ஆனா நிம்மதின்றது என்னன்னா, அவங்க சொல்ற வழி இப்போ சரி கொஞ்ச நேரம் கேட்டு பார்த்தா அவங்க சொல்றதுனா மனசு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் என்னென்னவோ சொல்ல போனா அவங்க சொல்றதா நம்மளுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது. இப்ப அவங்க நிம்மதி, நான் அதுல எனக்கு அனுபவமா எனக்கு நிம்மதி கிடைச்சது, அது போதும் எனக்கு, நான் எனக்கு நிம்மதி தேடிக்கிட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்றது என்னன்னா, அந்த மனசு என்ன வேலை செய்யுது, எப்படி பண்ணுது அப்படின்னு என்னென்னவோ சொல்றாரு. சொல்ல போனா அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. நம்ம சொல்ற பகவத்கீதையிலயோ சொல்ல போனாவே எளிமையா இருக்கு. நம்ம புராணங்கள்ல சொல்றது எது எளிமையா இருக்கு. இப்போ அது மாதிரி படிக்க போறாங்களே, அவங்க என்னன்னா நிம்மதியை தேடின்னு சொல்றாங்க. நல்லதுதான், அவங்களோட நிம்மதி தேடினா சந்தோஷம், அது மற்றவங்களுக்கு பயன் பண்ணுமே. இப்போ இவங்க சொல்றதை பார்த்தா நம்மளுக்கு குழப்பமா இருக்கு. சரி அது போகட்டும். எதுக்கு இந்த விஷயத்தை எத்தனை இப்போ
அது தேவையில்லை தான். இருந்தாலும் எதுக்கு எடுத்தேன்னா, இது மாதிரி மனோரதங்களால், மனோ கற்பனைகளால் இது மாதிரி பல வழிகளை சனாதன தர்மத்தை விட்டுட்டு பல வழிகளில் நிம்மதியை தேடுறாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து தற்காலிகமா நிம்மதி கொடுக்குமே தவிர நிரந்தரமான நிம்மதி கொடுக்காது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்கு அது செட் ஆகிருக்கும், அதை வச்சு நம்ம எல்லா சுச்சுவேஷனுக்கும் அது செட் ஆகும் அந்த மனப்பான்மை அப்படின்றது அது மூட கொள்கை. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து சாஸ்திரம் ஏன் காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு எளிமையா இல்லை, அதான் மெயினான விஷயம். நம்ம சாஸ்திரங்கள்லாம் எளிமையா தான் இருக்கு, அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தா எளிமையா ஈஸியா புரியும். இப்போ எனக்கு இப்போ என்ன சொல்ல, இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ சம்ஸ்கிருதத்துல நம்ம உபன்யாசம் பண்றாங்க, சம்ஸ்கிருதம் சொல்லி அர்த்தம் சொல்றாங்க. ஆனாலும் எல்லாம் சொல்றது இல்லை. 2 மணி நேரத்துல என்ன சொல்ல முடியுமோ அதான் சொல்றாங்க, சுருக்கமா தான் சொல்றாங்க. அப்போ நம்ம என்னன்னா, சம்ஸ்கிருதமே சொல்ல வேணான்ற, என்னை பொறுத்த சம்ஸ்கிருதம் தான் ஒரு விதத்துல மாயை. அந்த சம்ஸ்கிருதம் என்ற மாயால் மறைக்கப்பட்ட உண்மைகள், அந்த பாகவத்தினுடைய தெளிவான அர்த்தங்கள் எளிமையா மக்களுக்கு போய் சேரலையோ அப்படின்னு எனக்கு தோன்றது. எனக்கே அப்படிதான். ரொம்ப நாளா சம்ஸ்கிருதத்தை ஸ்லோகம் சொல்லும் போது அப்படியே தூக்கமா வந்துடும் எனக்கு. அது தமிழ்ல கதையா சொன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். எல்லாருக்குமே அதுதான், எல்லாருக்குமே வந்து என்னன்னா சுலபமா போய் ரீச் ஆகணும் மக்களுக்கு. அது மாதிரி கொடுக்க நாம முயற்சி பண்ணணும். அதை மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. மகான்கள்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எளிமையான தமிழ்ல கொடுத்தாதான் இந்த காலத்துல ஏற்ற மாதிரி. அந்த காலத்துல வந்து பண்டிதர்கள்லாம் இருந்திருக்காங்க, அதுல தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு அது செட் ஆகும். ஆக மொத்தம் இந்த சம்ஸ்கிருதம்ன்ற ஒரு மாயை என்னை பற்றி என்னன்னா, சம்ஸ்கிருதம் ஸ்லோகங்களாலேயே இருக்குதுன்னா எனக்கு பாராயணம் எடுத்து எனக்கு சுகமாக தான் இருக்கு. இத்தனையும் நான் பாராயணம் பண்றவன் தான், இதுவுமே நான் சொல்றேன். என்னை பொறுத்த என்னன்னா, அதில் உள்ள அர்த்தங்கள் அல்லவா மக்களுக்கு போய் சேர வேண்டியது. வெறும் ஸ்லோகத்தை மட்டும் படிச்சா அவங்களுக்கு என்ன புரியும்? இப்ப எனக்கு புரியுதுன்னா, இப்ப நான் உபன்யாசம் பண்றேன், எனக்கு புரியுதுன்னா எனக்கு புரிஞ்சா போதாது. நான் சொல்றேன்னா, இது சுயநலத்துல நான் பேசல. சுயநலத்துல பேசுறது எனக்கு சம்ஸ்கிருதமே போதும், எனக்கு பாகவத பாராயண புஸ்தகமே போதும், மூலப்பாராயண புஸ்தகமே போதும். அதுவே எனக்கு எவ்வளவு புரியுது, அதுவே எனக்கு போதும். ஏன்னா நிறைய பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி வாக்குல பாகவதம் கேட்டிருக்கேன், ஸ்ரீ அண்ணா வாக்குல பாகவதம் கேட்டிருக்கேன், அர்த்த புஸ்தகத்துல நம்ம படிச்சுன்னு இருக்கேன். அதனால ஸ்லோகம் படிச்சாவே நம்மளுக்கு புரியும், எனக்கு போதும். ஆனா சாதாரண பாமர ஜனங்களுக்கு, இந்த சம்ஸ்கிருதம் தெரியாதவங்களுக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அப்போ அவர்கள்லாம் நான் எளிமையா தானே, எல்லாருக்கும் எளிமையா கொடுத்தா தானே போய் புரியும். எல்லாருக்கும் பிராகிருத பாஷை, அவர்களுக்கு தாய்மொழி தமிழ், அந்த தமிழ்ல எளிமையா மக்களுக்கு போய் சேரணும் இல்லையா? இப்போ உபன்யாசம் பண்றவங்க என்னன்னா, இப்போ பாகவதம் சொல்லும் போது என்னன்னா, அந்த சம்ஸ்கிருதம் இதெல்லாம் அப்போ என்னன்னா, அந்த உபன்யாசம் கேட்க வரவங்களே ஆஹா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போல இருக்கு, இதெல்லாம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிடணும் போல இருக்கு, அப்பதான் பாகவதம் புரியும், இல்லாட்டி புரியாது போல இருக்கு அப்படின்ற ஒரு தாட்ஸ்லயே இருக்காங்க. சொல்ல போனா ரொம்ப எளிமையான விஷயங்கள்லாம் பாகவத்துல புட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னும் இல்லைங்க, ஒரு 24 குருக்கள் பத்தி சொல்றாரு 11ஆம் ஸ்கந்தத்துல. அது எவ்வளவு பெரிய விடுதலை கொடுக்கும் தெரியுமா? சின்ன சின்ன கதைகள், ஒரு பெண்களை வேசினுடைய கதை, ஒரு பாலகன் எப்படி இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம். அதே சமயத்தில் ஒரு குரல் பட்சி வந்து ஒரு மாம்சத்துண்டு எடுத்தும் வந்து அது வந்து நல்லா சொத்துனால அந்த சொத்தை பிடிச்சுன்னு நினைக்கிற வரைக்கும் உறவுகள் வந்து பின்னாடி துரத்திட்டு வருது, அந்த பட்சிகள்லாம் துரத்திட்டு வருது. அதெல்லாம் சின்ன சின்ன கதைகள் தான். அந்த 24 குருக்கள் வந்து சின்ன சின்ன கதை, ஆனால் பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய ரிலீஃப் கொடுக்கக்கூடியது, பெரிய நிம்மதி கொடுக்கக்கூடியது. இது மாதிரி வந்து பாகவதத்துல தொட்டடெல்லாம் பெரிய சூப்பரான கதைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஏன் தமிழ்ல எளிமையா மக்கள் கொடுக்க மாட்டாங்க? ஸ்லோகமே ஒரு ஸ்லோகம் கூட சொல்லக்கூடாதுன்ற என்னை பொறுத்த என்னன்னா, ஸ்லோகம்லாம் ஸ்லோகம் படிச்சு என்ன பிரயோஜனம்? பாமர மக்களுக்கு சொல்றேன், நமக்கு ஸ்லோகங்கள் படிச்சா, எனக்கு ஸ்லோகம் படிச்சாவே எனக்கு புரியும். எனக்கு புரியும் என்ன, அகங்காரத்துல சொல்ல, ஃபேக்ட் இருக்கிற ஃபேக்ட் சொல்றேன். இப்போ நான் படிச்சதை எனக்கு புரியும். இப்போ என்ன மாதிரி எல்லாருமே புரியும்னு சொல்ல முடியுமா? இப்போ பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் புரியும், பெரிய பெரிய பிராமணர்களுக்கெல்லாம் நல்ல ஸ்காலர்ஸ்லாம் புரியும். ஆனால் சாதாரண பாமர மக்களுக்கு எளிமையான தமிழ் தானே போய் சேரணும். அப்படின்னும் போது நம்ம பாகவதத்துல விஷயமா இல்லை, எக்கச்சக்க விஷயம் உடனே அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உடனே தக்ஷணாத்து, அந்த க்ஷணத்திலேயே அவங்களுக்கு பகவான் ஹிருதயத்தில் நிலைநிறுத்த, சத்திய ஹிருத்தி அவருத்தி உடனே ஹிருதயத்தில் நிலைநிறுத்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு பாகவதத்துல. அது எளிமையான தமிழ்ல கொடுக்கணும் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, பெருசு பெருசா வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க
பாகவதம் அதெல்லாம் படிக்காதீங்க. வெறும் ஸ்லோகம் அர்த்தம், அந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் மட்டும், ஸ்லோகம் கூட வேணாங்க, வெறும் அர்த்தம் மட்டும் போடுற கீதா பிரஸ் எடிஷன் போட்டிருக்காங்க. 2 பாகம், 18 ஸ்லோகமும் இருக்கு, அதில் 12 ஸ்கந்தமும் இருக்கு. எளிமையா அவ்வளோதான், ஈஸியாக படிச்சுட்டு உடனே நம்ம ரிலீஃப் பெற்று உடனே அதில் நம்ம சொல்யூஷன் பெற்றுக்கலாமே. உடனே ஹிருதயத்தில் இறைவன் நிலைநிறுத்தப்படுவானே. அப்படிப்பட்ட விஷயங்களை அருமையா சொல்லியிருக்கேன். புரியாத விஷயத்த விட்டுருங்க, புரிஞ்ச எளிமையான விஷயத்த பிரகலாத் சொல்ற உபதேசம் புரியலையா? இப்போ குருவனுக்கு 5 வயசு பையனுக்கு எப்படி தியான யோகத்தை உபதேசம் பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கும், அதை படிச்சா. அப்படியே பிரசன்னவாதம் பூஜம் அப்படின்ட்டு 4 சொல்ல, அதெல்லாம் புரியலையா? ஈஸியா புரியுது. பிரகலாத் சரித்திரம் துருவச்சத்திரம் ஈஸியா புரியும். அப்போ அந்த சோதனைகள் வந்து விடப்பட்டாங்க. அதே சமயத்தில் இந்த உபதேசம் நவயோகி சம்வாதம் நல்லா இருக்கும். அந்த 24 குருக்கள் பத்தி ஏகாதச ஸ்கந்தத்துல படிச்சு பார்த்தா நல்லா இருக்கும், ஈஸியா புரியும், நம்மளுக்கு உடனே மனசு ரிலீஃப் கிடைக்கும். ஏன் இதெல்லாம் போய் கொண்டு சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதனால தான் நம்ம மற்றவங்களை யாரையும் குறை சொல்ல விரும்பல. அவங்கவுங்க வந்து அந்த குரு வழியில அவங்க எப்படி கத்துட்டாங்களோ அப்படி உபன்யாசம் பண்றாங்க. சில பிராமணர்கள், நான் இல்லைன்னு சொல்ல வரல, தப்புன்னு சொல்ல வரல, எல்லாருமே அப்படிதான் ஸ்லோகம் அர்த்தம் அப்படிதான் உபன்யாசம் பண்றாங்க. என்னை பொறுத்தவரை என்னன்னா, எளிமையான தமிழ்ல வீணான கதை பேசாம பாகவத்துல இருக்கிறத சொன்னாங்க மக்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா இதை கொண்டு சேர்க்கணும், வேற ஒன்றும் இல்லை. எளிமையான தமிழ்ல போட்டிருக்காங்க கீதா பிரஸ் எடிஷன்ல 2 பாகம். இப்போ நான் அதை விளம்பரப்படுத்துறது எனக்கு ஒன்றும் லாபம் கிடையாது, சொல்றேன். மக்களுக்கு போய் எளிமையா சேரணும் அந்த விஷயமும். அப்போ சொல்யூஷன் இல்லை. இதெல்லாம் நான் புராணங்கள்லாம் போய் இப்போ ஒருத்தர் சொல்றாரு இல்லையா, ஒரு பதிவில் பார்த்துன்னு சொன்னேன் இல்லையா, சொல்யூஷன் நான் வந்து அதெல்லாம் தேடினேன், இங்கெல்லாம் தேடினேன், எங்கேயுமே கிடைக்கல. இந்து மத சாஸ்திரங்கள்லாம் தேடினேன், நான் ஆன்மீக தேடுதல் இறங்கினேன், எங்கேயுமே நிம்மதி கிடைக்கல. நானா என் மனசுக்கு நிம்மதி தெரியினேன். அப்புறம் ஒரு இடத்துல போனேன், ஒரு சத்சங்கம், அங்கே வந்து இதெல்லாம் சொன்னாங்க இப்படி அப்படின்ட்டு. அப்புறம் அது எப்படின்னா மனசு இப்படி வேலை செய்யுது, அப்படி வேலை செய்யுது. அவர் சொல்றது பார்த்தா குழப்பமா இருக்குது. ஆனா அவருக்கு அது எளிமையா, அவருக்கு அது எளிமையா இருக்குது. அந்த மனசை பக்குவப்படுத்துற விஷயம் அவர் சொல்றாரு, அது நம்மளுக்கு குழப்பமா இருக்குது கேட்கறதுக்கு. ஆனா அவருக்கு அது எளிமையா இருக்கு இல்லையா, அவர் வரைக்கும் அது பயன்படுது இல்லையா, அப்படி அவர் பாக்குறாரு. ஆனா உலகத்துக்கு பயன்படுத்தா இல்லையான்ட்டு அவர் பார்க்கல. அவர் மைக்கில் சொல்றாரு, சொல்றேன். அது மாதிரி நம்ம எதுக்காக நம்ம இது வந்து அப்படி கிடையாது, உலகத்துக்கே பயன்படுற மாதிரி எளிமையா சொல்லியிருக்கு பாகவதத்துல. 24 குருக்களை உலகத்துக்கே பயன்படுற மாதிரி எளிமையா சொல்லியிருக்கு. வேண்டான்ற இந்த சம்ஸ்கிருதம்ன்ற மாயை நம்ம கண்ணை மறைச்சு நம்ம வந்து சம்ஸ்கிருதம் படிச்சாதான் பாகவதம் படிக்க முடியும், சம்ஸ்கிருத ஸ்லோகத்தோட படிச்சாதான் பாகவதம் புரிஞ்சிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. நம்ம வெறும் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களே எடுத்துட்டு வெறும் கீதா பிரஸ் எடிஷன் வந்து ஸ்லோகம் இல்லாம வெறும் இதுவா அர்த்தம் மட்டும் போட்டிருப்பாங்களா? ஏன்னா நம்மளுக்கு எளிமையா போய் சேரணுன்றதுக்காக தானே அவங்களுக்கு போட்டிருக்காங்க மகான்கள்லாம். அதை நம்ம பயன்படுத்திடுமா வேணாமா? இதுக்கு பெருசா வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இஸ்கான்ல. நம்மளால அதெல்லாம் படிக்க முடியலன்னா கஷ்டப்படலாம், விட்டுருங்க. இஸ்கான்ல போட்டுருக்கோம் பெருசா வியாக்கியானம். அதெல்லாம் நம்ம ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தமோ அதை படிச்சு நம்ம புரிஞ்சிக்க முடிஞ்சா புரிஞ்சுக்க, இல்லை புரியலன்னு சொன்னா அந்த வியாக்கியானங்களை படிக்கலாம், இஸ்கான்ல போட்ட வியாக்கியானத்தை படிக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் படிக்க டைம் இருந்தா சந்தோஷம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. என்னை பொறுத்தவரை பாகவதம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்லோகத்துக்கு அர்த்தம் டைரக்டா தெரிஞ்சுக்கிறது தான் பெஸ்ட். எளிமையான தமிழ்ல தான் மக்களுக்கு போய் சேரணும். இதுதான் தெளிவான ஒரு மார்க்கம். பாகவதம் தானே தெரியணும். உனக்கு என்ன வேணும், உனக்கு தொட்ட இடத்துலலாம் உனக்கு எல்லா ரிலீஃபும் கிடைக்குது. உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சந்தோஷங்களும் அதில் இருக்கு. அதை நம்ம என்ன பக்குவமா எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, யாரோ ஒருத்தர் பதிவு போட்டாருன்னு, அவரு என்னன்னா எங்கேயும் தேடி கிடைக்கலையா, நம்ம சனாதன தர்மங்கள் இந்து மத சாஸ்திரங்கள் வேற எந்த சாஸ்திரமும் படிச்சாராம், எதுலையுமே ஒரு நிம்மதி கிடைக்கலாம். அவரே மனசுக்குள்ள குரு கூட எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே ஒரு நிம்மதியை தேடிக்கிட்டேன் நான் ஒரு வழியில் அப்படின்றாரு. அவர் சொல்றதே பார்த்தா குழப்பமா தாங்குது. அந்த மனசு தந்திரத்தை அவர் சொல்றது பார்த்தா, மனசை கட்டுப்படுத்துற விஷயத்த அவர் சொல்றது பார்த்தா அதுவே ரொம்ப குழப்பமா இருக்குது. ஒன்றுமே புரியல. சரி கொஞ்ச நேரம் கேட்டேன் அவருக்கு, எதுக்கு சொல்ல வரேன்னா இது மாதிரிலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, இது மாதிரி எத்தனையோ விஷயம் கேட்டிருக்கேன். அவங்கவுங்கள தான் தோண்டித்தனமா என்னென்னவோ ஏதோ ஒரு கற்பனை, ஏதோ ஒரு வழியை தேடிக்கிட்டு அதுதான் எல்லாம் அப்படின்ட்டு சனாதன தர்மத்தை புறக்கணிக்கிறது, நம்ம புராணங்களை அலட்சியப்படுத்துறது, இதெல்லாம் பண்றாங்க. நான் இப்போ வந்து இதுதான் நல்ல ஈஸியான வழி, இதை தான் நான் கண்டுபிடிச்சேன், இதை தான் நான் செய்யறேன் அப்படின்லாம் என்னவோ இது கண்டுபிடிச்ச மாதிரி என்னவோ பெரிய அகழ்வாராய்ச்சி ஏதோ பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி பெரிய விஞ்ஞானி மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம புத்திலாம் அற்பமானது. அது வேணா தற்காலிக சந்தோஷம் வேணா கொடுக்குமே தவிர
நிரந்தர சந்தோஷம் மகான்கள் சொன்ன வழிதான். நம்மளை விட கோடி மடங்கு லட்சம் மடங்கு அதிகமான ஞானமுடைய மகான்கள் சொன்ன, ரிஷிகள் சொன்ன புராணங்களோ இதிகாசங்களோ ஒரு பொழுதும் பொய்த்து போகாது. அது அத்தனையும் சத்தியம், சத்தியம் புன சத்தியம். அதுதான் உண்மையான ரிலீஃப் கொடுக்கும். அதுதான் பர்ஃபெக்ட் பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கும். அது தெரியாதவர்கள் ஏதோ மூடர்கள் வளரின்னு இருக்காங்க, வளர்ந்து போட்டோம், அது நம்ம தேவையில்லை. அது போல இதெல்லாம் நம்பல, இதெல்லாம் நான் ஆன்மீகத்தை என்னன்னு கிடைக்கல அப்படின்றாங்க. அவர் சரியான குருவை ஆசிரிக்காது. குருவை ஆசிரிச்சா தான் எல்லாமே புரிஞ்சிக்க முடியும். குருவை ஆசிரிக்காதனால அவருக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அதனால நானே என் மனசு நிம்மதிக்கு நான் தேடினேன் அப்படின்றாரு யாரோ ஒருத்தர். பதிவுல பார்த்தேன். இது மாதிரி எத்தனையோ பதிவுகள், 1 2 இல்லை, இது மாதிரி எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கவுங்களா தான் தோண்டித்தனமா ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு கூட்டம் சேர்த்து எல்லாம் பண்றவங்களாம் இருக்காங்க. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு அந்த 9 போக வேண்டாம். ஏன்னா அது அது சீக்கிரமா அந்த மார்க்கம் போயிடும், நல்லா தெரியும். ஏன்னா அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த பிரமாணமும் கிடையாது. அதுக்கு அவங்க மனசே பிரமாணம்ன்றாங்க. மனசு பிரமாணம் கிடையாது, சாஸ்திரம் தான் பிரமாணம் அப்படின்ட்டு நம்ம பகவத்கீதையில சொல்லியிருக்கு. தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் காரிய வியவஸ்தை தான். மனசு பிரமாணம் கிடையாது. இவனா மனசு பிரமாணமா சொல்றாங்க. என் மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றதுக்கான வழியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற போற. இன்ன வரையும் சந்தோஷமா இருக்கிறேன்னா அதை மற்றவங்க எப்படி கடைப்பிடிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அது மாதிரி யாரோ ஒருத்தர் பதிவிட்டுருக்காங்க, பார்த்தேன். சரி, அது போகட்டும். ஆனா நமக்கு என்னன்னா, நம்ம அதுல இருந்து நான் பாடம் கத்துக்கிறது என்னன்னா, நம்ம மக்களுக்கு எல்லாம் எளிமையான தமிழ்ல போய் சேரணும் இந்த பாகவதம். அப்படின்னா அது மாதிரி ஒரு அவர்லாம் ஒரு வழி தேடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாகவத்துல இல்லைன்னு சொல்றாங்க, இருக்குது. ஆனா அது அவங்களுக்கு தெரியல. அது எளிமையான தமிழ்ல மக்களுக்கு இந்த பாகவதத்துல இருக்கிற கதைகளோ, இது உதாரணங்களோ, இதுக்குள்ள ஞான விஷயங்களோ, வைராகிய விஷயங்களோ, தர்மங்களோ, இந்த பாகவத தர்மங்களோ அவங்களுக்கு எளிமையா புரிய வச்சா, என்னங்க இதை விட புரிய வச்சா அவங்க அதை கடைபிடிச்சாலே போதும். அதனால என்னை பொறுத்தலையும் சம்ஸ்கிருதம் ரொம்ப வசதி. இப்போ எனக்கு புரியும், என்ன மாதிரி படித்தவங்களுக்கு புரியும், என்னை விட பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு புரியும். சாதாரண பாமர ஜனங்களுக்கு தமிழ்ல கொடுத்தா தானே புரியும், எளிமையான தமிழ்ல. அப்படின்னா யாருக்காகவும் நம்ம இது பண்ணா, நமக்கும் கீழே உள்ளவர் கோடி, அவர்களை நினச்சி பார்க்கணும். அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும், பட்டி தொட்டிகளெல்லாம் போய் சேரணும் இந்த பாகவதம். அப்படின்னா அது எளிமையாக கொடுக்கணும். இப்போ எனக்கு எங்கேயுமே நிம்மதி கிடைக்கல, சனாதன தர்மம். ஏன்? எளிமையான வழி சொல்லியிருக்காங்களா? ராமன்னு சொல்லு, நிம்மதி கட்சின்னு சொல்லியிருக்காங்களே, அதை கடைபிடிக்க வேண்டியது தானே. சொல்லலன்னு சொல்றாங்க, அது அறியாமைனால. உண்மையிலேயே சொல்லியிருக்கு நம்ம சனாதன தர்மத்துல பகவன் நாமா சொல்லு, ரொம்ப ஈஸி. இதுக்கு நீ நிம்மதிக்கு எனக்கு ஆன்மீக தேடுதல் ஈடுபட்டேன், எனக்கு கிடைக்கல, வழி கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்களே, ஏன் கிடைக்கல? பாகவத தர்மத்துல என்ன சொல்லியிருக்கு? பகவன் நாமா சொல்லு, ராமன்னு சொல்லு, நிம்மதி கட்சின்னாங்க. அதை நீ கடைப்பிடிச்சா தானே கிடைக்கும், அதை நம்பினா தானே கிடைக்கும். அதை நம்பிக்கையே இல்லை, அப்புறம் எப்படி நீ கடைப்பிடிப்ப? நம்பிக்கையே இல்லாத ஒரு விஷயத்த நீ எப்படி கடைப்பிடிப்ப? அதுவும் சத்தையா நம்பிக்கையோட எப்படி கடைப்பிடிப்ப? அது உறுதியா நீ சொல்லுவ. நீ தொடர்ந்து சொல்ல போனா அதை நம்புறது இல்லை, இதுதான் கதின்னு பிடிச்சுக்கோன்றாங்க மகான்கள்லாம். இப்ப ராமான்ற நாமத்தான் கதி. நீ நம்புறியோ நம்புறது அதுக்கு மேல ஒரு படி மேல, அதோட பல படி மேல. இதை தவிர வேற எதுவும் பிடிக்காத, ராமான்ற நாமத்தை மட்டும் கதியா பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு உறுதியா ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இது சர்வ தர்மங்களுடைய பலனை கொடுத்துரும், பாவனை போயிடும் அப்படின்னா இதெல்லாம் சரியா கேட்காதனால மனசே பிரமாணன்ட்டு அவங்க இது போல யாரோ ஒரு பதிவிட்டிருக்காங்க சொன்னாலே, அவங்க மனசே பிரமாணன்ட்டு ஏதோ ஒரு நிம்மதி தெரியும்னு சொல்றாங்க. இது மாதிரி எத்தனையோ பேர் அது மாதிரி பண்ணிடுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மனசு பிரமாணம் கிடையாது, சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திரம் விதிச்சா அது கரெக்டா இருக்கும். அதுல சொல்ற மாதிரி தான் நம்ம பேசணுமே தவிர, சாஸ்திரத்தை ஒட்டி பேசணுமே தவிர சாஸ்திரத்துக்கு விரோதமா பேசவே கூடாது. அதனால தான் சொல்றேன், மக்களுக்கு தனியாக ரீச் ஆகணும். இந்த சம்ஸ்கிருதத்தோட ஸ்லோகத்தோட கதை சொல்லணும், ஸ்லோகத்தோட கதை சொல்றேன்னு அதான் மாயே. அந்த ஸ்லோகத்தை விட்டுட்டு கதை மாத்திரம் சொன்னாதான் மக்களுக்கு ஈஸியா போய் சேரும். அப்போ இப்போ பைபிள்லாம் இருக்கு, அவங்களாம் லத்தீன் மொழியை ஏதோ எகிப்தா ஏதோ ஒரு மொழி, அந்த மொழியிலேருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அவங்க தமிழில் தானே வாசிக்கிறாங்க வசனங்களை, அத்தியாயங்களை, அதிகாரம் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட. அப்போ எசேக்கியேல், எரேமியா, ஏசையா அப்படின்னு யாத்ராகமம், ஆதியாகமம்,
லேவிய ராகமம் இதெல்லாம் வரும். அதில் பார்த்தா 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், சங்கீதம், நீதிமொழிகள் அதெல்லாம் வரும். பைபிளில் பார்த்தா எளிமையான தமிழில் இருக்கும், படிக்கிறதுக்கே சுவாரஸ்யமாக இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ அதுல எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எல்லாமே. பழைய ஏற்பாடு 49 புஸ்தகமா, புதிய ஏற்பாடு 39 புஸ்தகமா என்ன தெரியல. சரி, அது ஆக மொத்தம் அதெல்லாம் என்னன்னா புதிய ஏற்பாடுல போனா பேதுரு, மேத்யூ அது மாதிரி வரும். அதுல பேதுரு, மேத்யூ, யோவான் இதெல்லாம் வரும் நிறைய. அப்படின்னா அதெல்லாம் படிக்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்கு. அது மாதிரி பாகவதம் கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். இது எளிமையா மக்களுக்கு போய் சேர்ந்தா, இது உள்ள கதைகள்லாம் மக்களுக்கு போய் ரீச் ஆச்சுன்னா ரொம்ப விடுதலை அடையலாம். பெரிய பெரிய விஷயங்கள்ல சின்ன சின்ன ஒரு குருக்களா 24 குருக்கள் மட்டும் படிச்சு பாருங்களேன், பெரிய விஷயங்கள்லாம் அதுல அடங்கியிருக்கும். எந்த சொத்து மேல நீ ஆசைப்படுறதுனால உன் உறவினர்கள் பின்தொடர்கிறார்களோ, உன்னை விடாத உன்னை பிடிச்சிருக்கா, நீ அந்த அந்த ஒரு பட்சியானது மாம்சத்துண்டு ஒன்று கட்சிருக்கு. அதுக்கு அந்த மாம்சத்துண்டத்தை அது கவிண்டு போகும்போது அந்த மாம்சத்துண்டு அது கவிண்டு போகுதுன்னு அது பின்னாடி பல பறவைகள் போறது. அந்த பறவைகள் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பறவைகள்னால அதை பின்தொடர்ந்து அது எங்கெங்க போதோ இப்படி அப்படி தப்பிக்க பாக்குது. அந்த மாம்சத்துண்டை எங்கேயாவது மரத்துல உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா சாப்பிட முடியல, அதால அனுபவிக்க முடியல அந்த மாம்சத்துண்டை. அது பின்னாடி பட்சிகள் துரத்துது, எங்க போனாலும் விட மாட்டேன்றது. இது எப்படி தப்பிக்க பாக்குது. ஆனா எப்படி தப்பிச்சு பார்த்தாலும் பின்னாடி ஒரு 10-15 பறவை, அப்புறம் பார்த்தா 100 பறவை, அப்படியே நிறைய பறவைகள் இது மொத்தம் அடிச்சுதானே கதியா வருது. அது மாதிரிதான் ஒருத்தன் சொத்தை விட மாட்டேன், நான் பொருள் விட மாட்டேன், என் பணம் என் சொத்து ஏன் இதுன்னு சொல்லிட்டு பிடிச்சின்னு அப்படியே இது பண்றான்னா, அப்போ உறவினர்களுக்குள்ள அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையாகுது. எப்போ என் சொத்துன்னு நினைக்கிறேன், அந்த என் சொத்துன்றதை விட முடியாது. அப்ப விட முடியாதுன்னா அப்படின்னா நீயும் அனுபவிக்க முடியல, அந்த பட்சியானது மாம்சத்துண்டை ஏத்துன்னு போது அதுவும் அனுபவிக்க மாட்டுது, அதே சமயத்துல அழிஞ்சுன்னு இருக்குது. ஆனா அதை விடவும் மனசு இல்லை. எப்படி? அப்போ உலகத்துல பார்த்தா சொத்துள்ளவங்கலாம் பார்த்தா தெரியும், அந்த உறவினர்கள் அவன் சொத்துக்காக சண்டை போறவங்கலாம் பார்த்தா பயங்கரமா வெட்டு குத்த அளவுக்கு போயிருக்கும். கோர்ட்டு கேஸ்ன்னு அழிவாங்க, விட முடியாது அவங்களால. அந்த சொத்தை அவங்களால விட முடியாதவர்னால நிம்மதி இல்லாம அது எப்படி அந்த பறவை அலையுதோ அது மாதிரி இவனை நிம்மதி இல்லாம அலையறான். சும்மா நான் ஒரே ஒரு குரு மட்டும் சொல்றேங்க. இந்த பட்சியானது மாம்சத்துண்டு எடுத்து போல இந்த ஒரு குரு மட்டும் சொல்றேன். இதை தத்தாத்திரேயர் யது மகாராஜனுக்கு இந்த உபதேசம் பண்றாரு. அருமையான குரு இது. இதெல்லாம் எளிமையான தமிழ்ல மக்களுக்கு போய் சேர்ந்தா அப்போ அவங்களுக்கு இதான் குரு உபதேசம் தான். தத்தாத்திரேயர் யது மகாராஜனுக்கு குரு உபதேசம் தான். எப்படி உன் சொத்துன்னு நீ அலையிறியோ அதனால நீயும் அனுபவிக்க மாட்டேன், மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், அதே சமயத்துல நீ நிம்மதியா இருந்த பாடு கிடையாது, நிம்மதி இல்லாம அலையிறது. அது மாதிரிதான் அந்த பறவையானது என்ன பண்ண நிம்மதி இல்லாம அது அலையிறது. அந்த மாம்சத்துண்டை எடுத்துன்னு போது அதுவும் சாப்பிட முடியல, அதே சமயத்துல மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது, விட மாட்டேங்குது. அதுவும் உட்காரத்துக்கு இடம் இல்லாம அலைஞ்சுன்னு இருக்கு. இது ஏன்னா இவைகள்லாம் துரத்துது. அந்த மாம்சத்துண்டை வச்சிருக்கிற பட்சியை சாப்பிட விடாம துரத்துது. ஏன்னா அவங்களுக்கு தேவைன்றதுனால. அப்ப அந்த பறவையே அடிக்கிறதுக்கு கூட தயாரா இருக்குது. அவ்வளவு பறவைகள் சுத்துது அது முன்னாடி. அப்ப பார்த்தா நம்மளுக்கு நிம்மதியே இல்லையே. அப்புறம் என்ன பண்ணுச்சு, அந்த மாம்சத்துண்டை விட்டுருச்சு. அந்த மாம்சத்துண்டை விட்ட உடனே அப்புறமா தான் அந்த மாம்சத்துண்டை எது பட்டுக்குச்சோ அது பின்னாடி மற்ற பறவைகள்லாம் போயிடுச்சு. இந்த பறவையானது இந்த மாம்சத்துண்டை கவின்னு போன இந்த மாம்சத்துண்டை விட்டுச்சு இல்லையா, அந்த மாம்சத்துண்டை விட்ட பிறகுதான் நிம்மதியா ஒரு மரத்துல மூச்சு அரிக்க நிம்மதியா உட்காந்துது. அப்போ எதுல நீ மமகாரம் பாராட்டுறியோ அந்த சொத்து விஷயத்துலயோ பண விஷயத்துல அதை விட்டாதான் உனக்கு நிம்மதி கிடைக்குமே தவிர அதை பற்றி கொண்டு இருக்கிற வரைக்கும் உன்னை துரத்தின்ண்டே இருப்பாங்க. உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துனே இருக்கும். உனக்கும் நிம்மதி இருக்காது, மற்றவங்களும் அனுபவிக்க மாட்டேன், நீயும் அனுபவிக்க மாட்டேன், உனக்கு நிம்மதி இல்லாம போடும். அப்போ அந்த ஒரு விஷயத்த அது ஒரு குரு, அந்த பக்ஷி ஒரு குரு அப்படின்னு தத்தாத்திரேயர் சொல்றாரு. இது மாதிரி நான் ஒன்னொன்னுத்துக்கும் சூப்பரான குருக்கள். இதெல்லாம் 24 குருக்களும் அருமையான குருக்கள். இதெல்லாம் நான் ஒன்னொன்னு எடுத்து சொன்னேன்னா சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா நம்மளால கடைப்பிடிக்க முடியலனாலும் இது யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படும். கண்டிப்பா அவங்களுக்கு இது பெரிய கிஃப்டா இருக்கும். இது மாதிரி உபதேசங்கள்லாம் பண்ணா, இது மாதிரி நம்ம உபதேசம் பண்ண பதில் பாகவத்துல சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை எடுத்து அனுவாதம் பண்ணி எடுத்து கொடுத்தா எவ்வளவு பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். இது மாதிரி பாகவதத்துல கொட்டி கிடக்குது ஆயிரக்கணக்கான கதைகள், இது போல விஷயங்கள், ரகசியங்கள், அது போல
நம்ம ஞான தெளிவுக்கு உண்டாக்கக்கூடிய நம்ம நிம்மதிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொட்டி கிடக்குது பாகவதத்துல. அதை எடுத்து சொல்வார் தான் ஆள் இல்லை எளிமையா தமிழ்ல. அது எடுத்து சொல்ல மக்களுக்கு போய் சேர்ந்தா எவ்வளவு பேர் எளிமையா போய் இந்த சம்ஸ்கிருதம் வானாங்க. இந்த சம்ஸ்கிருதத்தை வச்சுதாங்க எல்லாமே மாயாமலம். இதுதான் இந்த சம்ஸ்கிருதம் என்ற மாயினால்தான் எளிமையான தமிழ்ல போய் மக்களுக்கு ரீச் ஆக மாட்டேது. இந்த சம்ஸ்கிருதத்தை அப்படியே அடியோடு தள்ளுங்க. புரியுதுங்களா? எப்படி இந்த பைபிள்ல இந்த லத்தீன் மொழியை எதுல இருந்த மொழி பார்த்தா அந்த மொழியை அடியோடு தள்ளிட்டு தமிழ்ல கொடுத்த உடனே எல்லாருக்கும் போய் ரீச் ஆச்சோ. அந்த பகவத் விஷயங்கள் தான் முக்கியமே தவிர நம்ம மொழி முக்கியம் இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச தமிழ் மொழியிலேயே நாம என்ன பண்ணோம், பாகவதத்தை புரிஞ்சுக்கணும்னா சரி நம்மளுக்கு புரியல அப்படின்னா யாராவது இது போல தமிழ்ல மாத்திரம் ஏதோ ஸ்லோகம் இல்லாம ஏதோ தமிழ்ல மாத்திரம் யாரும் எடுத்து சொன்னாங்கன்னா தயவு செய்து போய் கேளுங்க. கேட்டோன்னா பெரிய பெரிய விஷயங்கள் பாகவதத்துல அடங்கி இருக்கு. பெரிய பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெரிய ரிலீஃப் உண்டாக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளுக்கே தெரியாது. ஓ இப்படிலாம் கூட வழி இருக்கா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாம போச்சுன்னு. அதான் அறியாமை. அந்த அறியாமையை நீக்கக்கூடியதுதான் பாகவதம். பாகவதத்துல சாதாரண விஷயம் கிடையாது. பாகவதம் ஏன் உலகம்லாம் கொண்டாடுறா சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுல கொஞ்சம் கிடைச்சதுலேயே கொண்டாடுறாங்க. அது முழுசா கிடைச்சா தமிழ்ல எளிமையா எல்லாருக்கும் சத்தியமா சொல்றேன், பாகவத்தை தவிர வேற எந்த புஸ்தகத்தையும் படிக்க மாட்டாங்க. ஆமா, ஏதோ கொஞ்சம் நெஞ்ச சுவைச்சதுக்கே அந்த பாகவதம் ஸ்லோகத்தோட உபன்யாசம் தான் பண்றாங்க. நிறைய இடத்துல பார்த்தா அந்த ஸ்லோகத்தோட உபன்யாசம் பண்றது அதுலயே கொஞ்சம் ஏதோ நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்குது, கொஞ்சம் பக்தி உண்டாகுது, நம்ம மனசு ரிலீஃப் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நெஞ்சத்துக்கு ஆஹா ஓஹோன்றாங்களே. அது முழுசாவே தமிழ் எளிமையா மக்களுக்கு கிடைச்சா அந்த பாகவதம் எல்லாரும் போய் ரீச் ஆச்சுன்னா சத்தியமா பாகவதத்தை தவிர வேற எந்த புஸ்தகம் வேணான்னு சொல்லுவாங்க. அப்படி உறுதியா பற்றி கொள்வாங்க தெரியுமா. அவ்வளவு விஷயங்கள் பாகவதத்தில் இருக்கு. ஏன் இது சரி ஓகே, அது யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா மகான்கள்லாம் பெரிய பெரிய மகான்கள்லாம் சம்ஸ்கிருதத்தில் தான் உபன்யாசம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சம்ஸ்கிருத உபன்யாசம் பண்ணதான் அது எல்லாரும் சம்ஸ்கிருதம் அதெல்லாம் உயர்ந்த நிலையில இப்போ பிராமணர்கள் நல்லா படிச்சவங்க பண்டிதர்கள் அவங்களுக்கு ஓகே. சாதாரண பாமர மக்களுக்கெல்லாம் இடைச்சேரியில போய் காலனிலாம் போய் இடைச்சேரியில் போய் மற்ற இடத்துல போய் ரீச் ஆக மாட்டேது வச்சு இந்த பாகவதம். ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏன்னா அதெல்லாம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாதான் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும், நம்மளெல்லாம் புரிஞ்சிக்க முடியாதுன்றாங்க. இப்படியே சொல்றாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. நம்ம பைபிள் படிச்சா போதும், பைபிள்லேயே எல்லாமே இருக்குது, நாங்கள் பைபிள் படிச்சாவே நல்லா எளிமையா இருக்கு, ஈஸியா புரியுது அப்படின்றாங்க. அப்போ பாகவதம் அப்படி கொடுத்தா என்ன, எளிமையான தமிழ்ல. அப்போ மக்களுக்கு ஏன்னா இதுல பெரிய பெரிய விஷயம், அதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பைபிள்ல சொன்னதை விட பல மடங்கு பெரிய விஷயம், பெரிய ஞான கண்ணை திறந்த வர விஷயங்கள்லாம் இருக்கு. ஆத்ம ஞானத்தை பத்திலாம் பைபிள்ல சொல்லல, ஆனா பாகவதத்துல அதெல்லாம் சொல்லியிருக்கு. ஆத்ம ஞானம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்கும், அருமையா இருக்கும். அதுவும் உதாரணத்தோட சொல்லியிருக்கு, ஈஸியா புரியுற மாதிரி. அந்த ஆத்ம ஞானத்தை ஈஸியா லகுவா புரியுற மாதிரி, அதான் குரு உபதேசம் அருமையா சொல்லியிருக்கு பாகவதத்துல. ஆனா அதெல்லாம் மக்களிடத்துல போய் எளிமையா ரீச் ஆச்சுன்னா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அங்கங்கே தோன்றதை அடியேன்னு சொல்கிறேன். இது எளிமையான தமிழில் தயவுசெய்து இனிமேல்ட்டு எது படித்தாலும் எளிமையான தமிழில் படிங்க. தயவுசெய்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேரோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கூட ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து 4 பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தமிழில் எளிமையாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த சேவையை செய்யுங்க. புரியுதுங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளோட மண்ணா போச்சுன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கும் பிரயோஜனமா இருக்காது, மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்காது. நம்ம எடுத்து சொல்லதான் ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா. இப்போ நான் சொன்னேன், ஒரு பட்சி ஒரு மாம்சத்துண்ட அபகர்ஷன் போகும்போது அது நிம்மதி இல்லாமல் இருக்குது. அப்போ மற்ற பட்சிகளும் அதை பின்தொடர்ந்து போகுது. இதுக்கும் நிம்மதி இல்லை, மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டுது. மற்றவங்களுக்கும் நம்ம அது மாதிரி தான் சொத்துக்களை வச்சுக்கிட்டு பணத்தை வச்சுட்டு பொருளை வச்சுட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க, தானும் அனுபவிக்க மாட்டாங்க, மற்றவங்களும் கொடுக்க மாட்டாங்க. நிறைய பிள்ளைகள்லாம் இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு நான் தவசம் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா உயிரோடு இருக்கும்போது எங்களை அனுபவிக்க விடலை, அவரே தான் எங்களுக்கு சரியா எழுதி வைக்கல, கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அப்போ அவங்க அப்பா மேல அது பிள்ளைகள் இன்னைக்கு அது மாதிரி அப்பா மேல அவ்வளவு கோபமா இருக்காங்க. ஏன்னா உயிரோடு இருக்கும்போது இப்போ ஒரு வீடுகள்லாம் வாடகை அந்த வாடகைலாம் அவரே வாங்கி சாப்பிட்டாரு. அப்பாவே வாங்கி சாப்பிட்டது மாதிரி பிள்ளைகளை அனுபவிக்க முடியல உயிரோடு இருக்கும்போது. அவர் போன பிறகு இப்போ என்னன்னா அண்ணன் தம்பிக்கு அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா சரியா பாகத்தை பிரிச்சு கொடுக்காம போனதால. அப்ப எதுக்குன்னா தானும் அனுபவிக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் கொடுக்காம போயிடுறாங்க இல்லையா சொல்றேன். அப்ப என்னன்னா அவர் மேல கோவம் உண்டாது பாருங்க பிள்ளைகளுக்கு. இது இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேர் ஒருத்தர் பாக்குறோம். அதனால என் அப்பா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் ஏன் பண்ணணும், என் தம்பி பண்ணிப்பான், அவன் பண்ணிப்பான் இப்படின்றாங்க. அவ்வளோ அலட்சியம்.
ஏன்னா என்ன செய்தார் அவர்? உன்னை பெத்து வளர்த்து இவ்வளோ பெருசு இவ்வளோ பெரிய ஆளாக்குனார். அதை விட கடைசியில் சொத்துக்காக நாங்கள் 2 பேர் இப்போ கோர்ட்டு கேஸ் மாலையெல்லாம் சண்டை போடுற மாதிரிலாம் வச்சுட்டு போயிட்டாரு எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அது மாதிரிலாம் அதுதான் சொல்கிறேன். எதுனா இந்த குறைபட்சி மாதிரி மற்றவங்களுக்கும் கொடுக்காம தானும் அனுபவிக்க முடியாம எப்படி இருக்குது அது மாதிரி அது மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு போயிருந்தான்னு இருக்கும். அப்போ பிள்ளைகளும் சந்தோஷமா இருப்பாங்க, நாமளும் சந்தோஷமா இருக்கலாம். சொத்து மேல உள்ள ஆசை தானே இவ்வளோ, இந்த ஆசை தானே அந்த அல்ப மாம்ச துண்டுக்கு ஆசைப்பட்டதுனால தானே அது நிம்மதி இல்லாம இருக்குது. அது மாதிரி தானே பெரியவங்களாம் கூட அது போல நிம்மதி இல்லாம செத்து போனாங்க கட்சியில. என்னன்னா சொத்து மேல சொத்து 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 அந்த பணத்து மேல உள்ள ஆசைனால. அவைகள்லாம் இருக்கும்போது எல்லாருக்கும் பாவம் பிரிச்சு கொடுத்துருப்பா எனக்கு வேணாம் போடாப்பா அப்படின்ற பெரியவங்களும் இருக்காங்க. அப்படியும் நிறைய பேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஊர் உலகத்துக்கு நல்லது பண்ணிட்டு போயிருக்காங்க, தான தர்மங்கள் பண்ணிட்டு போயிருக்காங்க, கோயில்களுக்கு எதாச்சும் பிள்ளைகளுக்கு கரெக்டாக பாகம் பிரிச்சுட்டு நல்லபடியாக நல்ல பேர் எடுத்துலும் போயிருக்காங்க. அப்படியும் பண்ணியிருக்காங்க. அப்படி பெரியவங்களும் இருக்காங்க. இது மாதிரி பெரியவங்களும் பார்த்தா தானும் அனுபவிக்காம மற்றவங்களும் அனுபவிக்க விடாம கட்சியில் செத்து போனது தான் மிச்சமே தவிர அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பண்ணிட்டாங்க இல்லையா? அது மாதிரியும் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த சொத்து மேல உள்ள ஆசை தான் இவ்வளவு துன்பங்களுக்கு காரணம். அதுதான் சொல்ற அல்ப மாம்சத்துண்டுக்கு ஆசைப்பட்டு அது நிம்மதியா இருந்த பட்சி போல நம்ம உலக விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு நாமளும் நிம்மதி இல்லாம மற்றவங்களுக்கும் ஈயாம மற்றவங்களுக்கும் பொருள் கொடுக்காம தான தர்மங்கள் பண்ணாம மற்றவங்களுக்கும் கொடுக்காம எப்படி நம்ம நிம்மதி இல்லாம இருக்கிறோம் பாரு அப்படின்றத காட்டுறது தான் அந்த பட்சியினுடைய அந்த அந்த பக்ஷியுடைய கதையினால கிடைக்கக்கூடிய ஒரு உபதேசம் நமக்கு. இப்ப நான் ஒரு குரு சொன்னேன், அதனால எல்லாத்தையும் விட்டாதான் இந்த சொத்து மேல ஆசையை விட்டாதான் நிம்மதியா இருக்க முடியும். அது என்னன்னா அந்த மாசத்துல விட்ட பிறகுதான் அது நிம்மதியா காலையில உட்காந்துச்சு அப்பாடா அப்படின்னு. அந்த நிம்மதி அவ்வளவு லேஸ்ல கிடைச்சது. அது எப்ப உனக்கு எதெல்லாம் பட்டுதல் இருக்கோ அந்த பட்டுதல் அப்போ நம்ம எது ரொம்ப பிரியம் உள்ளதோ அதுதான் விட முடியாது நம்மளால. அந்த பிரியமுள்ள விஷயத்துல மனசளவில்லாத நம்ம விடணும். ஃபர்ஸ்ட் மானசீகமாவது நம்ம விட்டாதான் நிம்மதியா இருக்க முடியும். அது ஒரு சொல்ற. அதுக்கப்புறம் என்னால ஒருத்தர் சொல்லு தாங்க முடியல, மான அவமானம், என்னால அவமானத்தை தாங்க முடியல, கஷ்டப்பட. சரி, ஒரு சின்ன குழந்தைய பார்த்தியா, சின்ன பையன், அவனுக்கு மான அவமானம் ஒண்ணுமே தெரியாது. அந்த குழந்தைய பார்த்தா அந்த குழந்தைய சிரிச்சனா ஏய் படவா ராஸ்கல் அப்படி கொன்னுடுவேன் அடிச்சிடுவேன் அப்படி சொன்னா அந்த குழந்தை கலுக்குன்னு ஒரு சிரிது. ஏன்னா அதுக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கு குழந்தை, அதுக்கு மானம்னா தெரியும் அவமானம்னா தெரியும், எல்லாத்துக்கும் ஒரு சிரிக்கும் அவ்வளோதான். அது டக்குன்னு சாக்லேட் கொடுத்தா டக்குன்னு வாங்கி சாப்பிட்டு ஓடிடும் ஒரே ஓட்டம். சின்ன குழந்தை சின்ன பையன் நடக்கிற வயசு இருக்க பையன். அது இல்லை படவா ரஸ்கல் அப்படி இப்படி திட்டினா கூட அது பாட்டுக்கு கண்டுக்காம இருக்கான், பாட்டுக்கு ஜாலியாக விளையாடுறோம். அது எப்படி ஆடி பாதி குதிச்சு அதுக்கு எந்த பொறுப்புகளும் கிடையாது பாருங்க. அது தன்னை காப்பாத்திக்கணும், இது அவங்கள காப்பாற்றணும், இதெல்லாம் எதுவே அந்த குழந்தைக்கு தெரியாது பாருங்க. அந்த குழந்தை அந்த பாலனிடத்திலிருந்து நான் ஒரு உபதேசம் கற்றுக்கொண்டேன். அந்த பாலனை போல வாழணும். நாம தான் பெரியவங்க இல்லை எல்லாரும் பெரியவங்க, நான் குழந்தை அப்படின்னு நம்ம நினைக்கணுமா? அந்த பாலனிடத்திலிருந்து ஒரு உபதேசம் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றா பாருங்க. அது நம்ம படிச்சு பாருங்க. அது தமிழ் எளிமையா நம்ம பாலன் ஆயிடுவோம், நம்ம குழந்தை ஆயிடுவோம். இந்த மானம் அவமானம் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுதாங்க நம்மளுக்கு துன்பமே ஆரம்பிச்சுது. என்னைக்கு அறிவு வளர ஆரம்பிச்சதோ அன்னைக்குதான் ஆபத்தும் வளர ஆரம்பிச்சுது. என்னைக்கு இந்த மானம் அவமானம் அவங்க என்னை திட்டுறது, நான் அவ்வளவு சின்ன ஆளா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, இதெல்லாம் வளர்ந்ததுனால நிம்மதி அடைஞ்சோமா துன்பத்தை அடைஞ்சோமா? துன்பம் மட்டும்தான் அடைஞ்சோம், நிம்மதியா அடையல. சொல்ல போனா அதுல நிம்மதியே கிடையாது சுத்தமா. ஓப்பனா போய் சொல்லாத, துன்பம் மட்டும்தான் அடைஞ்சோம். அறிவு வளர எப்ப இந்த மான அவமானத்தை பார்த்தோமோ, எப்ப நம்ம பொறுப்புகள்னு உணர்ந்தோமோ அன்னைக்குதான் நம்மளுக்கு பெரிய மண்டையிடியே வந்தது, தலைவலியே. அந்த குழந்தைகளுக்கு பாருங்க, அந்த குழந்தைகளுக்கு செலவுக்கு ஏதாவது சம்பாதிச்சுக்கணும், இது பண்ண அது பாட்டு ஸ்கூலுக்கு அம்மா அப்பாக்கள் கேட்டால் காசு கொடுக்கும். நம்மளுக்கு அம்மா அப்பா யாரு? பகவான் தான். பகவான் கேட்டா என்ன கொடுக்குறாங்க? பகவான் கொடுத்தது அந்த அப்பா அம்மா கொடுத்ததுல எப்படி குழந்தைகள் சந்தோஷம். அதுக்கு எந்த பொறுப்புகள் கிடையாது. தன்னை காப்பாத்திக்கணுமோ, தான் சம்பாதிச்சுக்கணுமோ, தன் வாழ்க்கைக்கு தேவையான தான் சேர்த்து அப்படின்ட்டு அந்த பொறுப்புலாம் அந்த குழந்தைகள் கிடையாது பாருங்க. அந்த குழந்தையா மாறணுங்க. அந்த குழந்தை எப்படி ஆடி பாதி குதிச்சு சந்தோஷமா இருக்குதோ அப்படி குதிச்சாராம் தத்தாத்திரேயர். எது மகாராஜர்கள் சொல்றாரு, நீ ஆடி பாதி குதிச்சுன்னு சந்தோஷமா இருக்கீங்கன்னு என்ன காரணம்? குழந்தையா மாறிட்டேன், அந்த குழந்தைகள் இருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றாரு. அந்த பையனுக்கு பாருங்க, அப்பா அம்மா நம்மளை காப்பாத்து தான் அப்பா அம்மா இருக்கிறாங்கப்பா. நம்மளால
காட்லெஸ் ஃபெலோஸோ நம்பலாம், காட்லெஸ் ஃபெலோஸ், இறைவன் நற்றவர்கள்லாம் நம்பலாம், இறைவன் உடையவர்கள் நாமலாம். நம்மளுக்கு லட்சுமி நாராயணன் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, நமக்கு நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம ஜாலியா இருக்க வேண்டியது மட்டும்தான். அவருடைய பாதுகாப்புல இருக்கின்ற அந்த விசுவாசம் ஏன் இல்லை? கிருஷ்ணர் ராதகிருஷ்ணன் நம்மளை காப்பாற்றலாம், சீதாராமன் நம்மளை காப்பாற்றுறாங்கன்னு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்ற ஒரு தைரியம், நம்ம அனாதை இல்லை, நம்ம நாதனுடையவர்கள் அப்படின்னு ஜாலியா இருக்கலாம் இல்லையா? அந்த குழந்தைகள் வந்து கத்துக்க வேண்டிய விஷயமா அது. அதுக்கு என்ன மானம் அவமானம் தெரியும் சொல்லும் பார்க்கலாம். ஒரு பெரியவங்க திட்டாங்கன்னா சின்ன குழந்தை அடங்கி கம்முன்னு போயிடும். அவங்க பெரியவங்க திட்டுவாங்க, அதெல்லாம் நம்ம அதெல்லாம் திருப்பி திட்டக்கூடாது. அது அந்த குழந்தைக்கு தெரியும், சரிம்மா போமா ஜாலியா, அது எடுத்துன்னு போயிடும். அது மாதிரி உலகத்துல இருக்க எல்லாரும் பெரியவங்க, நான் தான் சின்னவன் அப்படின்னு நம்மள நினைக்கணுமா? அந்த பாலனிடத்துல நம்ம கத்துக்கணுமா இந்த விஷயத்த? அந்த குழந்தை எவ்வளவு பெரிய அருமையான குரு பாருங்க, 24 குருக்களும் பாருங்க, சூப்பர் குருக்களுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அதை படிச்சதோட நிறுத்தக்கூட அதை விசாரம் பண்ணி பார்க்கணும். அப்படிலாம் நம்ம இருந்துட்டோம்னா நம்மளுக்கு ஜாலியை தவிர சந்தோஷத்தை தவிர வேற இல்லைங்க. அந்த குழந்தைகளுக்கு பாருங்க, அந்த 2-3 வயசு குழந்தைகளுக்கு எதனா எதிர்காலம் பத்தி கவலை இருக்கா? அதுக்கு நாளைக்கு சாப்பிடணும், சாப்பாடுக்கு என்ன பண்றது, எங்க கஷ்டப்படலாம், இது பண்ணலாம், எங்க கடன் வாங்கலாம் அப்படின்ற கவலை அதுக்கு ஏதாவது இருக்கா? அதுக்கு என்ன மாணவமான எல்லாம் திட்டான், என்னை திட்டான், என்னை திட்டாங்க, நான் தூக்க மாட்டிப்பேன், நான் விஷம் குடிச்சிடுவேன் அப்படின்னு நம்மளாம் சொல்றோமே, பெரியவங்களாம் சொல்றாங்களே, சில கொஞ்சம் அறிவு வந்துட்டு ஒரு சொல்றாங்களே. ஆனா அந்த குழந்தை போய் விஷம் சாப்பிடுமா, தூக்க மாட்டியுமா? அதுக்கு அந்த மாணவமானமே கிடையாது. அது பாட்டு ஜாலியாக சிரிச்சு ஜாலியாக பாட்டு விளையாடி கிடக்கும். அந்த குழந்தைய திட்டன்ற மனசே வராது. அதனால குழந்தைங்களுக்கு எல்லாரும் பார்த்தா குழந்தைகளை பார்த்தா பிடிக்குது. ஏன்னா அந்த குழந்தை மனசு யாருக்கு இருக்குதோ அவங்கள பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ அதுல இருந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னும் போது இதை நான் கத்துக்கிறேனோ இல்லையோ, ஆனா இப்ப நான் சொல்றதுனால மற்றவங்களுக்கு பயன்படும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பாகவதத்துல இருக்கிற விஷயத்த எளிமையான தமிழ்ல இப்படி அனுவாதம் பண்ணி கொடுத்தா எவ்வளவு பேருக்கு பிரயோஜனமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம குழந்தையா மாறிட்டோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைங்க. அந்த குழந்தை எப்படி பிரச்சனை இல்லாம வாழுதோ, கழுக்கம் சிரிக்குதோ, ஜாலியா அழுது, அந்த டக்குன்னு அழுது, பசி எடுத்தா அழுது, சிரிக்க சொன்னா சிரிக்குது, ஆட சொன்னா ஆடுது, பாட சொன்னா பாடுது. அப்படி குழந்தையா மாறிடணுமா நாமலாம்? மனசளவில், உடல் அளவில், எல்லாத்துலயும் மாறிடணும். அவரை நான் ஜாலியா இருக்கலாம், சந்தோஷம் மட்டும்தான். அந்த பாலகன் இடத்துல நான் ஒரு விஷயத்த கத்துட்டேன் அப்படின்ட்டு தத்தாத்திரேய சொல்ற. சும்மா ஞாபகம் வந்ததுக்கு 2 குரு சொன்னேன். ஒவ்வொரு விஷயமும் பெரிய பெரிய விஷயங்கள். இது நம்மளை ஏமாத்துது. ஆமா, பிறப்பு, இறப்பு, முதுமை. எங்க சந்திரன் பாருங்க, தேயறானா சல்லுன்னு, மறுபடியும் பார்த்தா வளர்றான். அப்ப இது ஏமாத்துற வேலை தானே. அது வளர்றதும் இல்லை, தேயறதும் இல்லை, அது பௌர்ணமியாவே தான் இருக்குது சந்திரன். ஆனா நம்மளை அதே மாதிரிதான் நாம பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, இந்த உடம்பு நம்மளை ஏமாத்துது. இது மாய அப்படின்னு சந்திரனை பார்த்து புரிஞ்சுக்கணுமா? என்ன சூப்பரான விஷயம் தெரியுமா? எவ்வளவு பெரிய மாயை விளக்க. ஜென்ம மிருத்தி, ஜரா வியாதி, இதெல்லாம் ஒண்ணுமே இது உடம்புக்கு தானே. இந்த ஆத்மா பௌர்ணமி மாதிரி பரிபூர்ணமா இருக்குதான். பௌர்ணமி எப்படி பரிபூர்ணமா இருக்குதோ, முழு நிலவு, அது மாதிரி ஆத்மா பரிபூர்ணமா இருக்குதான். அது தேவையும் கிடையாது, வளர்ச்சியும் கிடையாது. அப்போல ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. இந்த பௌர்ணமியா இருக்கக்கூடிய நம்ம ஆத்மாவை மறந்துட்டு தேயக்கூடிய இந்த உடம்பா நம்மளை நினைச்சுன்னு இருக்கிறோம். நம்மள தேயும் நிலவாக, வளரும் நிலவாக நம்ம எப்படி நினைச்சுன்னு இருக்கிறோமோ, அது மாதிரி இந்த வளரும் உடம்பாக, தேயும் உடம்பாக இந்த உடம்பே நானும் நினைச்சுன்னு இருக்கிறோம். இந்த உடம்பே ஆத்மா நினைச்சுன்னு இருக்கிறோம். இதான் முட்டாள்தனம்ன்றது. அது ஒரு குரு. அப்போ அந்த நிலவை பார்த்த உடனே, ஓஹோ இது மாதிரிதான் என் உடம்பு என்ன ஏமாத்துதா, இதெல்லாம் கண்ணாடியில முகத்தை பார்த்து முகத்தை சரி பண்ணிக்கிற மாதிரி, இதெல்லாம் சாஸ்திரங்கள் மூலமா இப்படி இந்த நிலவை பார்த்த போது நம்மள சரி பண்ணிக்கிறோம். அடப்போயா உடம்பு, எனக்கு பிறந்தவனுக்கு எனக்கு ஜாதசிய துருவ மிருத்தியும், இதை பத்தி நான் ஏன் கவலைப்பட போறேன்? உண்மையிலே பிறப்பிறப்பே கிடையாது, இது ஒரு மாயை தானே. சூரியன் வளர்றான், சந்திரன் வளர்றான், அவன் பார்த்தா ஒரு நாள் செத்து, அமாவாசை அன்னைக்கு செத்து போயிடுறான். மறுபடியும் என்னன்னா பிறகுறான். 1ஆம் பிறை, 2ஆம், 1ஆம் பிறை சரியா தெரியாது, 3ஆம் பிறை நல்லா தெரியும், பளிச்சுன்னு நல்லா கத்தி மாதிரி இருக்கும், அருவா மாதிரி இருக்கும் பார்த்துக்கு இல்லையா. அவரும் பார்த்தா 4ஆம் பிறை, 5ஆம் பிறை அப்படியே பெருசா வளருது. அப்போ பார்த்தா பௌர்ணமி. திடீர்னு பார்த்தா டக்குன்னு மறுபடியும் தேய்பிறை, அப்படியே தேஞ்சின்னு வரான். எப்படின்னா நல்ல இளம் காளையா இருந்தான், 30 வயசு காலை, மறுபடியும் 40 வயசு போல முகதான் சுரியும் போது, தேஞ்சு போகுது, உடம்புலாம் இழைச்சி போகுது. அப்போ எலும்பு தொழுமாகலாம், அப்போ செத்து போயிடறான், அமாவாசை அன்னைக்கு செத்து போயிடும். அது மாதிரி நம்ம உடம்பு. இதெல்லாம் ஒரு குரு. இப்போ இதை பத்தி மட்டுமே நம்ம எடுத்தோம்னா, இந்த 24 குருக்கள் மட்டுமே போதும் நம்ம ஞானம் அடையிறதுக்கு. ஞானம் அடையிறதுக்கு, நம்ம தெளிவு பெறத்துக்கு இந்த 24 குருக்கள் மட்டுமே போதும்.
இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் சொன்ன 3 விஷயம் சொல்லியிருக்கேன். அந்த பட்சி மாம்சத்துண்டு எடுத்து போகிறது, அந்த பாலனை போல இருக்கிறது, அப்போ அந்த நிலவு, இதெல்லாம் பார்த்தாவே நிம்மதின்றது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பாகவதம் படித்தா இதெல்லாம் படிக்கல போல இருக்கு. அது யாரோ சொன்னதில் பதிவிட்டுருக்காங்க, நான் மனசை நான் பக்குவப்படுத்தினேன், எனக்கு நானே நிம்மதியை தேடினேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? நான் சும்மா அது ஏதோ இதுக்காக பதிவுக்காக ஏதோ போட்டிருக்காங்க, ஏதோ சொல்லியிருக்காங்க. ஆனா பாகவதத்துல இல்லாதது எதுவுமே கிடையாது. இதுதான் எளிமையா புரியுது பாருங்க. ஈஸியா நம்மளுக்கு குருக்களா இருந்து நம்மளை வழி நடத்துது. இது நல்லா புரியுதே. என் நிம்மதிக்கான வழி பாகவத்துல கொட்டி கிடக்குதே. அது எனக்கு பாசிபிளாவும் இருக்கு. என் அனுபவத்துக்கு ஒத்தும் வருது. அது புஸ்தகத்துல நான் சொல்லியிருக்கேன். அது என்னுடைய அனுபவத்துல, இது உலகத்துக்கு இல்லை, எல்லாருடைய அனுபவத்துக்கும் அது ஒத்து வரும். அது ஏன்னா பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கிறது. எதனால் நிம்மதி கெடுதுன்றது அந்த மூன்று முக்குணங்களாகிய மாயை. அந்த முக்குணங்கள் என்னன்னா, எல்லாருக்கும் காமம் இருக்கு, எல்லாருக்கும் குரோதங்கள் இருக்கு, எல்லாருக்கும் பயம், ஆச்சரியம் எல்லாமே வருது. அப்போ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, பொதுவான விஷயம் தானே. இதில் தானே நிம்மதி கெடுது. அப்போ பொதுவாகவே இருக்கு. இப்போ என்னுடைய அனுபவத்துக்கு நான் நிம்மதி தேடிக்கிட்டேன் அப்படின்றான். யாரோ ஒருத்தர் பதிவு போட்டுக்கான் சொன்னேன் அது போல. ஆனா மற்றவங்களுக்கு நிம்மதி, எல்லாருக்கும் நிம்மதி கொடுக்கக்கூடியது பாகவதம். இப்போ அது அவன் சொல்றதை விட அவன் சொல்றது எனக்கு குழப்பமாகுது, அந்த பதிவுல போட்டவன். ஆனா இந்த பாகவத்துல பார்த்தா ஈஸியா இருக்கு. பாகவத்துல தான் எளிமையா இருக்கு. அப்போ இந்த குரலை பற்றி எப்படி பந்தங்கள் உண்டாகுது, அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். படிச்சு பார்த்தோம்னா மற்ற ஜீவராசிகளத்துல நமக்கு இறக்கப்படுறது நிறைய பேர் இந்த நாய் வளர்க்குறது, அது வளர்க்குறது வளர்னா அதுக்கு ஏதாவது துன்பம்னா அவங்களால தாங்கிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி மான வளர்த்த பரத மகாராஜா பந்தத்துக்கு உட்பட்டாரோ அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்கு பாகவதத்துல. அதனால மற்ற ஜீவராசிகள் நம்ம குடும்பத்துல இருக்கிற இடத்துலயே நம்ம என்னன்னா மனசு வருத்தப்படாம அதுக்கு சொல்யூஷனை தேடணுமே தவிர சும்மா அழுதுனுந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி மனசை பலவீனமாக்கிக்க கூடாது. அது எப்படின்னா, ஒரு குரலி பட்சி அந்த குடும்பத்தோட இருந்து எப்படி அழிஞ்சு போச்சு அந்த வேடுவனால, அது மாதிரி நம்ம மரணத்தை நோக்கி போகக்கூடாது. மரணத்துல வெளியே வர்றதுக்கான வழியை தேடிடணும். அதெல்லாம் அந்த குருக்கள்லாம் படிச்சா அருமையா இருக்கும். சும்மா அழுதா மட்டும் சொல்யூஷன் கிடைச்சிடுமா? கவலைப்பட்டா மட்டும் நம்ம பிரச்சனை தீர்ந்துருமா? தீராது. அதுக்கு என்ன சொல்யூஷன்? அதுக்கு தான் பாகவதம் படிக்கணும். அதுதான் இந்த குருக்கள் படிக்கணும். அப்போ அந்த குரல் பட்சி நான் அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த குரல் பட்சிகள் இருந்து ஒரு உபதேசம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு தத்தாத்திரேயர் சொல்றாரு. இப்போ இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு எளிமையான தமிழ்ல படிக்கும்போது பெரிய பெரிய ரிலீஃப் கிடைக்குது. இதுல இப்போ உபன்யாசம் பண்றோம்னா காமெடி காலத்து சொல்லணும், அப்படி மனோரஞ்சகமா சொல்லணும், அப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும், அதெல்லாம் தேவையில்லை. மனசு நிம்மதிக்கு சொல்லு எளிமையான தமிழ்ல, அவ்வளவுதான், அது போதும். சம்ஸ்கிருதம் என்ற மாயை வேண்டாம். சம்ஸ்கிருதத்தோட படிச்சாதான் நான் இப்போ நல்லா இருக்குது அப்படின்னா, நல்லா இருக்குதுன்னா ஓகே. ஆனா ஆபத்து காலத்துல நம்மளுக்கு துன்பத்தை விலகணும்னா எளிமையான தமிழ்ல படிச்சாதான் நம்மளுக்கு அதனுடைய அர்த்த புஷ்டி தான் நம்மளுக்கு தேவையே தவிர, அதுதான் நம்ம கஷ்டத்தை விலகமே தவிர, பிராகிருத பாஷையில படிக்கிறது தான் பெஸ்டே தவிர நம்ம இல்லை. மகான்கள்லாம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு சொன்னாங்க. சாதாரண பாமர மக்களுக்கெல்லாம் எப்படி புரியும்? அப்போ பிராமணர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தா சம்ஸ்கிருதம் புரியல. அப்படிங்கும்போது எளிமையான தமிழ்ல படிச்சுட்டு போயிடலாமா? அப்போ தமிழ்ல படிச்சா புரியல, சரி அது எடுத்து சொல்றவங்க யாருன்னா இருப்பாங்க கண்டிப்பா தமிழ்ல. அந்த தமிழ்ல மட்டும் எளிமை அது பாகவத்துல இருக்கிற ஸ்லோகத்தை இது மாதிரி இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி யாருன்னா எடுத்து சொன்னாங்கன்னா தாராளமா கேட்கலாம். அதுவே போதும். பாகவதம் பூரா கேட்கணும், நல்லா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். நிறைய விஷயங்கள் பல ஆங்கிள்ஸ்ல நமக்கு விடுதலை கிடைக்கும், ரிலீஃப் கிடைக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் யூனிஃபார்மெல்லாம் கிடையாது. ஆனா இது பல வழிகளில் கலைகளா இருக்கும். ஆனா பார்த்தா நம்மளுக்கு எது செட் ஆகுதோ அதுல நம்மளுக்கு மனசு நிம்மதி தேடிக்கலாம். மனசு நிம்மதி வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. கிருஷ்ணனையே முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் பாகவதத்தை படிச்சா. அப்படின்னும் போது இதை விட வேற என்னங்க வேணும் நம்மளுக்கு? எளிமையான தமிழ்ல பாகவதம் படிக்கிறது தான் பெஸ்ட். அதனால அது கீதா பிரஸ் எடிஷன் ரொம்ப சூப்பரா போட்டிருக்காங்க எளிமையான தமிழ்ல. அதை படிச்சாவே போதும், ரொம்பலாம் படிக்க வேணாங்க. அது உள்ள நமக்கு என்ன நிம்மதிக்கு தேவையோ அதெல்லாம் எடுத்து படிங்க. படிச்சு நம்ம பகவத் பக்தியை வளர்த்துக்கணும், ஞானத்தை வளர்த்துக்கணும், வைரகத்தை வளர்த்துக்கணும், மனசை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டோம். எப்பொழுதும் எதையோ நினைச்சு குழம்பின்னு இருக்கக்கூடாது. அதனால பாகவதம் படிக்கணும்னா எளிமையான தமிழ்ல படிங்க. சம்ஸ்கிருதத்தோட படிக்க சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. புரியுறவங்களுக்கு ஓகே, புரியாதவங்களுக்கு அதுதான் மாயை.
அந்த சம்ஸ்கிருதம்னு ஒன்று ஒரு மாயை. அந்த சம்ஸ்கிருதத்தை அடியோட, அதாவது சம்ஸ்கிருதம் தான் மூல ஸ்லோகம், மூலப்பாராயணம் பண்ணுறதுக்குனா வச்சுங்க அதை. ஆனால் நான் இப்போ சொல்கிறது என்னென்னா, சம்ஸ்கிருதத்தையே மறந்துடுங்க, வெறும் எளிமையான தமிழில் படிங்க. பாகவதத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவத்தை வச்சுங்க. அதை 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். மற்றவங்களும் பிரயோஜனப்பட்டு நீங்களும் பிரயோஜனப்படுங்க. இவ்வளோதான், ஒரே விஷயம். தெளிவாக சொல்லப்போனால் அதான். மறுபடியும் இந்த தொந்த மோக நிர்முக்தா, இந்த இரட்டைகள்ல சம்ஸ்கிருதம் ஓணும், தமிழும் ஓணும், தம்சம் ஓணும், தமிழ் ஓணும், ஸ்லோகம் அர்த்தம் ஸ்லோகம் அப்படின்னு படிச்சோம்னா நீங்க குழப்பத்தில் போய் வந்துடுவீங்க. எளிமையான தமிழ்ல சரளமா படிச்சிருந்தா, கோர்வையா, சம்ஸ்கிருதமே நடுவில் கலக்காம வெறும் கோர்வையா, அது கதையா அழகா தமிழ்ல எளிமையா அப்படியே சரளமா படிச்சுட்டு வந்தாவே நம்மளுக்கு நல்ல மனசுல ஃபிக்ஸ் ஆகிடும். சரளமான ஹிருதயம், சிஷி அண்ணா சொல்றாரு, சரள ஹிருதயம் தான் வேணுமே தவிர கடினமான சாதனைகளை காட்டிலும் சரள ஹிருதயம் வேணும். எளிமையான தமிழ்ல படி. மகாராஜ் சத்குரு முரளிதர் சுவாமிஜி கூட சொல்றாரு, நீ அந்த பாஷை இந்த பாஷை வேணும், எளிமையான தமிழ்ல படி. பிராகிருத பாஷை தான் சீக்கிரமா மனசுல ஃபிக்ஸ் ஆகும், டக்குன்னு ஒன்று ஞானத்தை கொடுக்கும். படிங்க, ஈஸியா புரியும். இல்லைன்னா அவர் வாக்குல கேட்டதான் இவர் வாக்குல கேட்டதான். ஏங்க உங்களுக்கு நீங்க கரையணும்னா உடனே படிங்க, அவ்வளோதான். இதுக்கு குரு கூட தேவையில்லை. நம்ம பாகவதம் படிச்சோம்னா நல்லா புரியுது. அப்ப அதை விசாரணை பண்ணுங்க. இல்லை இது மாதிரி எளிமையான தமிழ் யாரா எடுத்து சொன்னாங்கன்னா, சம்ஸ்கிருதம் கலப்படம் இல்லாமல் எளிமையான தமிழ் யாரா சொன்னாங்கன்னா தயவுசெய்து அது கேளுங்க. கேட்டு அதை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமா நம்ம ரிலீஃப் கிடைக்கும். எவ்வளோ ஒரு பிரச்சனைக்கும் ஒன்றும் இல்லைங்க. இவ்வளோ வேணாங்க, அந்த 24 குருக்கள் மட்டுமே போதுங்க, ஃப்ரெஷ் ஆகிடும் மனசு. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, நாமத்தை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ராம 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 நாமா சொல்லாமல் இருக்கக்கூடாது. இதை விசாரணை பண்ணுங்க. இதை விசாரணை பண்ணினே நாமா சொல்லுங்க. நாமாதான் பெரிய பெரிய ஞானத்தை கொடுக்கும். நாமத்தை மட்டும் விடவே கூடாது எந்த காலத்துலையும். இப்போ நம்ம என்னன்னா, எளிமையான தமிழ்ல இந்த பாகவதத்தில் உள்ள கதைகளை என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியா புரியுற மாதிரி சில விஷயங்களை எடுத்து சொல்றேன். அதை அப்படியே கேட்டுங்க. கண்டிப்பா அதெல்லாம் ஒரு குழந்தையா இருந்துட்டு அந்த குழந்தைக்கு எப்படி மான அவமானம் தெரியலையோ, எந்த பொறுப்புகளும் இல்லையோ, என் சொத்து என் வீடு என் பணம் அப்படின்ற இது இல்லாம அது பாட்டுக்கு எப்படி பகவான் அப்பா அம்மாவுடைய பாதுகாப்புல தைரியமா இருக்குதோ, ஜாலியா இருக்குதோ, அது மாதிரி எந்த பொறுப்புகளும் இல்லாம அது மாதிரி பகவானுடைய பொறுப்புல நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஒப்படைச்சிட்டு அப்படி ஜாலியா இருக்கணும். எப்படி நான் பகவான்களை ஏற்ப சர்வ ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து அப்படின்னு சொல்றோம். உண்மையா கிருஷ்ணார்ப்பணம் பண்ணமா? உண்மையிலே கிருஷ்ணார்ப்பணம் காயன வாச்சா மனசேந்திரியதுவா புத்தியாத்மனவா பிரகிருதி ஸ்வபாவது கருமி எத்த சகலம் பரஸ்மை நாராயண எது சமர்ப்பயாமேன். உண்மையிலே நாராயண எது சமர்ப்பயாமேன். நம்ம உடம்பு காயம் மனசு வாக்கு எல்லாத்தையுமே பகவான் நாராயண அர்ப்பணம் பண்ணமா? ஒரு குழந்தை அப்பா அம்மாக்களை தன் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அது ஃப்ரீயா ஜாலியா இருக்கிற மாதிரி நம்மளால இருக்க முடியுதா? அதுதான் உண்மையிலேயே நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணது அர்த்தம். அந்த குழந்தை மாதிரி அது மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா நம்ம ஜாலியா இருந்திருக்கலாமே, குழந்தை மாதிரி ஜாலியா இருந்திருக்கலாமே. ஆனா நம்ம கவலைப்படும் தானே இருக்கிறோம். அப்ப பகவான்களை உண்மையிலேயே நம்ம பொறுப்புகளை அர்ப்பணம் பண்ணல. கிருஷ்ணார்ப்பணம் சொல்றதுன்றது வாயளவில் தான், மனசளவில் இல்லை அப்படின்னு நல்லா புரியுது பத்தியா. அப்படின்னா அந்த குழந்தை மாதிரி ஜாலியா இருக்கணுமே, எந்த கை காலை வீசி நல்லா ஜாலியா கை தட்டின்னு ஆடி பாடி குதிச்சு சந்தோஷமா இருக்கணுமே, கள்ளங்காடும் இல்லாம. அது சூதுவா அது தெரியாது அந்த குழந்தையானது எவ்வளவு ஜாலியா இருக்கு பாருங்க. அது திட்டினாலும் ஒண்ணு இல்லை, அது புகழ்ந்தாலும் ஒண்ணு இல்லை, அதுக்கு என்ன தெரியும்? அது ஒண்ணுமே தெரியாது. அதான் சொல்ற, 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்களாம். ஒண்ணு குழந்தை பாலகன், அதான் விளையாட்டு பிள்ளைகள், அது விளையாட்டு ஜாலியில இருக்கும், அதுதான் அது கவலை இல்லை. அதே மாதிரி முக்குணங்களை கடந்த ஞானிகளுக்கு கவலை இல்லை. இந்த 2 பேரும் தான் உலகத்துல சந்தோஷமா இருக்காங்களாம். மற்ற யாருமே சந்தோஷமா இல்லையா, எல்லாம் 2 கட்ட நிலையில தான் இருக்கிறாங்களாம் அப்படின்னு நான் சொல்ல. அந்த 24 குருக்களை சொல்லும் போது சொல்லியிருக்காரு தத்தாத்திரேயர், படிச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன், எளிமையான தமிழ்ல படிங்க, சம்ஸ்கிருதமே மறந்துடுங்க. ஆமா, சம்ஸ்கிருதம் நடுவில் இது பண்ணணும். நீ மூலப்பாராயணம் பண்ணும்போது சம்ஸ்கிருதம் படிங்க, ஆனா புரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது எளிமையான தமிழ்ல படிங்க, அதான் பெஸ்ட். சரி, நம்ம இதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம இப்போ அனுவாதம் பண்ணி இந்த 24 குருக்களை பத்தி அடுத்த பதிவுல போடலாம்னு நினைக்கிறேன். அதுல சில குருக்கள் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அவரே அதாவது முறையா 24 முதல்ல இருந்து எல்லா குருக்களும் அப்படி பார்க்கணும்னா பார்க்கலாம். இருந்தாலும் எப்படி தோணுதோ பகவான் எப்படி வைக்கிறானோ நம்மள, அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த குருக்களை பார்க்கலாம். இப்போ நான் 3 குருக்களை சொல்லியிருக்கேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். இதுவே நம்ம விஸ்தாரமாக சொல்லலாம்.
இது ஏன் விஸ்தாரமா சொல்லணும்னா அந்த விசாரணை பண்ணும், அந்த அளவுக்கு விஸ்தாரமா விசாரணை பண்ணாதான் இந்த மனசுல ஒரு தெளிவு ஏற்படும். அந்த குழந்தைக்கு பாருங்க, அந்த குழந்தைய ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுங்க. கிருஷ்ணன்ற ஒரு குழந்தைய அது திருடுது, விளையாடுது, இது பண்ணுது, ஆனா அதுக்கு ஏதாவது கவலை இருக்கா? நாளை பத்தி கவலை இருக்கா அதுக்கு? அது எவ்வளவு ஜாலியா இருக்கு. ஆனா அது நல்ல சொல்ல போனா அதுதான் அழகா இருக்குது, அதைத்தான் எல்லாருக்கும் பிடிக்குது. அது மாதிரி ஒரு மனுஷன் குழந்தையா மாறணும். அதே மாதிரி எதையும் விட முடியாம பிடிச்சுன்னு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதி இருக்காது. எல்லாத்தையும் விட்டாதான் நிம்மதி அப்படின்ட்டு அந்த பறவைகள் வந்து கத்துக்கணும். இப்போ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும், இப்போ நம்ம சந்திரனை பத்தி சொல்றோம். அந்த சந்திரனை பார்த்த உடனே நம்ம ஞாபகம் வரணும், நம்ம உடம்பு ஞாபகம் வரணும். இந்த உடம்பு நோய் வருது, கஷ்டம் வருது, உட்காந்தா எழுந்து முடியல, எழுந்தா உட்கார முடியல, அது வருது, இது வருது, முதுமை வந்துச்சு, மூப்பு வந்துச்சு, முடியெல்லாம் கொட்டு போச்சு, கண்ணு இரண்டு போச்சு, காது மந்தமாச்சு, அதெல்லாம் சகஜம். இதெல்லாம் சும்மா ஏமாத்துறது. நீ எப்பவும் பூர்ண பௌர்ணமி மாதிரி, நம்ம எப்பவும் பூர்ணமா தான் இருக்கிறோம் ஆத்மானந்தத்துல. பூர்ணம் இதம் பிரம்மம், இந்த மாதிரி. சரி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ வாயு தேவனை பத்தி சொல்றாரு, சூரியனை பத்தி சொல்றாரு, ஆகாசம் பத்தி சொல்றாரு. எவ்வளவு அருமையா இருக்குங்க. அதெல்லாம் ஒன்னொன்னா அப்படியே பிரிச்சு அழகா நம்ம விசாரணை பண்ணோம்னா அந்த குருமார்கள்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். பாகவதம் படிக்கிறதுக்கே ஆசையா இருக்கும். அதான் சொல்றேன், நீ வெறும் அர்த்தத்தை மட்டும் படிங்க, ஸ்லோகமே வேண்டாம், வெறும் அர்த்தம் மட்டும் படிங்க. அப்போதான் நம்மளுக்கு வாழ்க்கையில அதை அனுஷ்டானம் பண்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும், அதை பிராக்டிக்கலா கடைபிடிக்கிறதுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதான் ஒரே வழி. ஆனா அதுக்கு நிறைய நாமா சொல்லணும். நாமந்தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராக்டி. அதான் உண்மையான ப்ராக்டிக்கலே. டைரக்டா நாமா சொல்றது தான். பகவானை வழிபடுறது பகவான் நாமா சொல்றது தான் பெஸ்ட். நாமா மட்டும் சொல்லினே இருந்தாவே போதும். இதை விசாரணை பண்ணணும் படிச்சு. நம்ம எல்லாமே பிரகலாச்சாரி எல்லாமே எளிமையான தமிழ்ல மட்டும், ஸ்லோகமே இல்லாம வெறும் தமிழ்ல மட்டும் சொல்லலான்னு தான் எனக்கு ஆசை. ஆனா ஸ்லோகம் எங்கேயாவது எனக்கு எப்படியாவது வந்துடும். ஏன்னா ஸ்லோகத்தோட படிச்சு வாழப்படுறதுனால. சரி, இருந்தாலும் ஏன்னா மற்றவங்களுக்காக இப்போ நான் ஸ்லோகத்தையும் விட்டு வெறும் தமிழ்லேயே எளிமையான தமிழ்ல சொல்லலான்னு தான் எனக்கு ஆசையா இருக்கு. ஏன்னா எல்லா பாமர மக்களுக்கும் போய் சேரணும் இது எளிமையா. ஏன்னா பாகவத்துல என்ன இருக்குதுன்னே நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஆமா, இப்போ கர்ப்பவாச துக்கத்தை பத்தி கபிலவாசத்தை சொல்றாரு, அது எத்தனை பேர் தெரியுது? யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கர்ப்பத்துல ஸ்துதி பண்றது அந்த ஜீவன், அது என்னென்ன அழகான ஸ்லோகம் தெரியுமா? அது எவ்வளவு ஆழ்ந்த அர்த்தம் உள்ளது தெரியுமா? அது எத்தனையோ பேர் தெரிய மாட்டேங்குது. பிரகலாத ஸ்துதியில எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம், அந்த ஸ்துதியில் 43 ஸ்லோகத்துல 43 ஸ்லோகத்துல எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு தெரியுமா? அர்த்த புஷ்டி உடையதா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு என்மைதனாதி கிரகமேது சுகம் சி துச்சம் கண்டுய நேனே கரையோர் இவ துக்கம் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் அந்த அற்பமான அந்த காம சுகமானது எவ்வளவு துச்சமானது அப்படின்னு, துச்சம் அப்படின்னு பதம் போடுறாரு பிரகலாதா. அதெல்லாம் அந்த ஸ்லோகம்லாம் படிச்சு, அந்த ஸ்லோகத்தையே படிச்சதுனால அது உள்ள தமிழ் நமக்கு தெரியாம போச்சு. அதனால எளிமையான தமிழ்ல அந்த பிரகலாத ஸ்துதியில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்களை இதெல்லாம் எடுத்து நம்ம அனுவாதம் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுத்தோம்னா எவ்வளவு விஷயங்கள் போய் மக்களுக்கு ரீச் ஆகும். நல்ல விஷயங்களை நிறைய கேட்கணுங்க. நல்ல விஷயங்களை எவ்வளவு வம்பு துப்புகள்லாம் கேட்குறோம். ஏதோ அரசியலை பத்தி அதை பத்தி இதை பத்தி கேட்டு மனசை அசுத்தமாக்கிக்கிறோம். ஆனா இந்த பாகவத விஷயங்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பத்தி பேசி அதை அனுவாதம் பண்ணி கொடுத்தா மக்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களுக்கு இதுதான் பண்ற சேவை. அதனால உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா நீங்க கூட யூடியூப் சேனல் கூட ஆரம்பிச்சுங்க. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சேவை செய்யுங்க. எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நல்ல விஷயங்களை எளிமையான தமிழ்ல மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. யாருக்கோ பயன்படும் அது, தெரியுமா? அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு, ஏதோ ஒரு கேள்விக்கு அது பதிலாக அமையும் அவங்களுக்கு, அந்த சுச்சுவேஷனுக்கு. அப்படி செய்யலாம். சரி, நம்ம கண்டிப்பா அடுத்தடுத்த பகுதியில் நாம என்ன பண்ணுவோம், இந்த பாகவதத்துல உள்ள ஸ்லோகங்கள்லாம் தமிழ்ல எளிமையான தமிழ்ல எடுத்து எல்லாரும் அனுவாதம் பண்ணி நம்ம அனுபவிக்கலாம். உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா. ராம 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 ராம. ஸ்ரீராமராம் சிங்கத்தின் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். பாகவதத்தை விட சிறந்த கிரந்தம் உலகத்துல எதுவும் கிடையாது. எளிமையான தமிழ்ல படிங்க, அதான் பெஸ்ட். ராம 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 ராம. எல்லாம் எளிமையான தமிழ் அடியேன் போடுறேன், கேளுங்க. அதுதான், அது போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. ராம 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 ராம. மற்ற மதங்கள்லாம் பார்த்தா, பைபிள்லாம் பார்த்தா எளிமையான தமிழ்ல தான் இருக்குது. அது மாதிரி நம்மளும் தமிழ்லயே வெறும் படிச்சாவே போதும். நம்மளுக்கு சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்கு, படிக்கலாம். ராம 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 ராம. ஸ்ரீ ராமராம் சிங்கத்தின் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய், ராம ராம ராம, சகல சாது மல்லி கி ஜெய். ராம 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 ராம.